ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நான் வந்து யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி மை சினிமா கலெக்ஷன் பார்ட், அந்த பார்ட்டில் இருக்கிற வீடியோ, ரெண்டாவது வீடியோவுக்கு எந்த டைரக்டரோட ஒரு ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு நான் ரெண்டு ஆப்ஷனோட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஒன்று வெற்றிமாறனுடைய படம், இல்லைன்னா சங்கருடைய படம் வந்துட்டு. ஸோ பெரும்பாலும் வந்து வெற்றிமாறன் படத்துக்கு தான் அதிகமாக வந்து ஓட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதைப்படி இப்போது நம்ம மை சினிமா கலெக்ஷனுடைய ரெண்டாவது வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெற்றிமாறன் ஒரு இந்தியன் சினிமாலேயே ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அவர் எடுத்த எந்த படமே வந்து ஃப்ளாப் ஆயிருந்து இல்லை. ஸோ ஃப்ளாப்பே கொடுக்காத டைரக்டரில் ஒரு முக்கியமான டைரக்டர் தான் வெற்றிமாறன். எனக்கு வந்து பர்சனலி வெற்றிமாறன் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள் அண்ட் அவரோட இன்டர்வியூஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வெற்றிமாறன் பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் டைரக்ட் பண்ண படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மை சினிமா கலெக்ஷன் ரெண்டாவது வீடியோவில் வெற்றிமாறன் ஒரு படத்தை போடலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், அவர் இது வரைக்குமே 6 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 6 படத்தில் எந்த படத்தை போடலாம் வீடியோவா அப்படின்ட்டு நான் நிறைய யோசித்தேன். ஏன்னா அவர் எடுத்த இந்த 6 படமுமே தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான திரைப்படங்கள். அவர் வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு படம் எடுக்க மாட்டார். ஐ மீன் வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படமோ எடுக்க மாட்டார். அவர் ஃபிலிம்க்கு மினிமம் 3 to 4 years கேப் இருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்ப நிதானமாக, நல்ல கிளாரிட்டியாக, ரொம்ப சூப்பராக ஃபிலிம் டைரக்டர். ஒரு படம் நல்லா எடுப்பார். அவர் வந்து 2007 அந்த இயரில் தனுஷை வச்சு பொல்லாதவன் அப்படின்ற படத்தை தான் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஆடுகளம், விசாரணை, வடச்சென்னை, அசுரன், இப்போ விடுதலை பார்ட் 1, கூடிய சீக்கிரத்தில் விடுதலை பார்ட் 2வும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 6 படமுமே கூட ரிவ்யூ சர்வீஸாகவும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் சர்வீஸாகவும் சரி, ஒரு தரமான படங்கள்னு சொல்லலாம். எனக்கு இந்த 6 படங்கள்லே ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னா, தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் வந்த 3வது படம், அதாவது வடச்சென்னை. ஏன்னா வடச்சென்னை அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு சாதாரணமான படம் இல்லை. வடச்சென்னை 2018 தமிழில் ரிலீஸ் ஆகி அந்த இயரோட பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ எத்தனை பேர் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த படத்தை பார்த்தது வந்து தியேட்டரில் பார்க்கல. ஐ மீன் 2018 அந்த டைமில் வந்து நான் தியேட்டரில் அந்த படத்தை பார்க்கல. அந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து ஸ்ட்ரீம் ஆச்சு. ஐ மீன் ஓடிடியில் ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆச்சு.
ஸோ அப்போ தான் நான் அந்த படத்தை பார்த்தப்பவே எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் அந்த படத்தை பற்றி கேள்விப்பட்ட ரிவ்யூஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அந்த படத்துக்கு வந்து 5க்கு 4.5, சில பேருக்கு 5 out of 5 கொடுத்தாங்க. வட சென்னை தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவிலே ஒரு மிக சிறந்த ஒரு திரைப்படம், டைரக்டட் பை வெற்றிமாறன். இது சொல்லும் போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் எடுக்கணுன்றது நிறையா டைரக்டர்ஸுடைய ஒரு கனவு. இங்கே அது ஸ்மால் ஸ்கேல் ஆகட்டும் இல்லை பிக் ஸ்கேல் ஆகட்டும். ஸோ ஒரு வாய்ப்பு வந்து அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சி அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏதோ ஒரு படத்தை எடுப்போம், ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்தால் அதுக்கான கூட்டம் வந்துடும், பாக்ஸ் ஆஃபீஸில் ஏதோ ஒன்று ஹிட் ஆகிடும் அப்படின்னு இல்லாமல், ஸ்டார்டிங் சீன்லேருந்தே லாஸ்ட் அந்த எண்ட் கிரெடிட்ஸ் வர வரைக்குமே ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த படமே எடுத்துக்கலாம், வட சென்னை. ஸோ இந்த படத்தோடைய என்ட்ரி, ஆரம்ப காட்சி என்னன்னா, ராஜனை சாவடிச்சிட்டு அந்த கத்தியை எடுத்து டேபிளில் போடுற சீன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தப்போ இருந்த என்ன ஃபீல்னா, ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்து யாரையோ சாவடிச்சிட்டாங்க, அது யாரை சாவடிச்சாங்க அது ஃபஸ்ட்டு கேள்வி அந்த டைம் வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் கதையா, இதோட தொடக்கம்தான், அந்த கொலையோட தொடக்கம்தான் இந்த கதையா அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் காட்டுவாங்க. ஃபைனலி அந்த கொலை தான் இந்த படத்தோடைய ஒரு பேஸ் ஸ்டோரி லைன்னு சொல்லலாம். அந்த கொலை அங்கே நடக்கலைன்னா அது எதுவுமே நடந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டோரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அந்த ஸ்டோரி நம்ம எப்படி சொல்கிறோம் ஆடியன்ஸுக்குன்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தா வட சென்னை படத்தில் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்க. எனக்கு வட சென்னை படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேச சொன்னால் பேசிகிட்டே இருப்பேன், பட் ரொம்ப நேரம் பேசாமல் ஒரு சில பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேசலான்னு இருக்கேன். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எத்தனையோ கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு, க்ரைம் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. அதில் மிக முக்கியமான ஃபிலிம் இந்த வட சென்னை. இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தராக தான் தனுஷ் நடிச்சிருப்பார். தனுஷ் ஃபில்மோகிராஃபியில் எத்தனையோ முக்கியமான படங்கள் இருக்குது. அதில் மிகச்சிறந்த படம் இந்த வட சென்னை. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன். சாங்ஸ் வைஸாகவும் சரி, மியூசிக் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராகவே போட்டிருப்பார் இந்த படத்துக்கு. நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், பட் எனக்கு வந்து இது வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் போட்ட மியூசிக்லேயே எனக்கு பிடிச்ச மியூசிக் ஆகட்டும், ஆல்பம் ஆகட்டும், வட சென்னை தான். அதே மாதிரி தனுஷ் எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த வட சென்னை தான். அதே மாதிரி வெற்றிமாறன் இது வரைக்கும் 6 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு.
அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த வடச்சென்னை தான். வடச்சென்னை 2க்காக வெயிட் பண்ணுற எத்தனோ பேருங்களை நானும் ஒருத்தன். கண்டிப்பாக அந்த படம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் வடச்சென்னை 2. ஸோ என்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வடச்சென்னை 2க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வடச்சென்னை படத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அந்த படத்தை வந்து சொன்னேன் இல்லையா, முதல் டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டலில் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரிப்பீட்டாக எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியாது, கணக்கே இல்லை. அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் அந்த படத்தை. ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து சென்னை கமலா தேட்டரில் வந்து அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. 5 years ஆஃப் வடச்சென்னை அன்னிட்டு செலப்ரேஷன்ஸோடு அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. நானும் போனேன். ஒரு சண்டே நான் போயிருந்து ஒரு சண்டே சென்னைக்கு போய் அந்த படத்தை நான் பார்த்தேன். மத்தியானம் ஷோ கமலா மெயின் ஸ்க்ரீனில் ஆஃப்டர்நூன் 1க்கு 1:30க்கோ அந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஹவுஸ்ஃபுல், தரமான சம்பவம். அந்த படத்தை தியேட்டரில் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்லேயே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு படம்ன்றதை தாண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக டைரக்டர் வெற்றிமாறன் வந்து அந்த படத்தை எடுத்துருப்பார். அந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே எனக்கு பிடிக்கும். தனுஷ், டேனியல் பாலாஜி, கிஷோர், சமுத்திரகனி, அமர், இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அந்த படத்தில் நடிச்ச எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே, ஆண்ட்ரியா அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தோடைய அந்த படம் வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா மாதிரி தான். ஸோ ஆண்ட்ரியாவோட ரிவெஞ்ச் தான் இந்த ஸ்டோரி. பட் அந்த ரிவெஞ்சுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜனோட டெத்து. அந்த ராஜன் எதுக்கு சாவடிப்பாங்கன்னா, மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள். ஸோ ஒரு அந்த ஊரை அழிச்சிட்டு ரோடு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை தடுக்க சில பேர், அதை நடக்கணும்னு சில பேர். ஸோ அந்த பிரச்சனை ராஜன் காலம் தாண்டி அன்பு இருக்கிற டைம் பீரியட்லையும் அதே பிரச்சனை தான் வரும். ஸோ ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் அது கவர்மெண்ட் சரி பண்ணாமல் அப்படியே லென்த்தாக கூட்டிகிட்டு போன மாதிரி தான் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஃபிலிம். எத்தனை பேர் இந்த படத்தை ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து இந்த படத்தை தேட்டரில் ஃபேமிலியாக போய் பார்க்கல, நான் ஒண்டியாக தான் போய் சென்னையில் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த படத்துக்கு ஏ சென்சார்னு கொடுத்தாங்க, ஓன்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா அந்த படத்தில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னுட்டு நிறைய பேட் வேர்ட்ஸும் நிறையா க்ரைம் சீன்ஸும் நிறைய வெட்டிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறையவே அந்த படத்தில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த படத்துக்கு ஏ சென்சார்னு கொடுத்தாங்க. இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அப்பார்ட் இந்த பேட் லாங்குவேஜ் எல்லாம் தாண்டினா ஒரு நல்ல கதை, அதுக்கு நல்ல ஒரு திரைக்கதை அமைந்த ஒரு திரைப்படம் தான் இந்த வடச்சென்னை. இப்போ இந்த படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள்.
இன்னைக்கு டேட்டு வந்து ஜூலை 21, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் 5 days தான் இருக்குது நினைக்கிறேன். 5 days ஆர் 4 days இருக்குது தனுஷோடைய 50வது படம் ராயன் ரிலீஸ் ஆகுதுக்கு. ஸோ எனக்கு வடசென்னை ராயன் இந்த ரெண்டு படத்தை பற்றி பேசலான்னா இந்த வீடியோவே ஆக்சுவலாக. ஏன்னா எல்லா ஹீரோஸோட ஃபிலிமோகிராஃபிலையும் ஒரு நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒன்று 25th ஃபிலிம், 50வது ஃபிலிம், 75வது ஃபிலிம், 100வது ஃபிலிம். இந்த லைன்ஸ் வரும்போது மட்டும் அதோட எதிர்பார்ப்பானது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிறையா ஹீரோஸ் வந்து அவங்களோட 75வது படமோ இல்லை 50வது படமோ ஒரு வெற்றி படமாக கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு 15th ஃபிலிம் பற்றி பேசுகிறதா அதே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 50வது படம் ஒரு ஹீரோ எப்படியாச்சும் ஒரு ஹிட் ஃபிலிமாக கொடுத்துடணும் அப்படின்னா எல்லாமே படம் எடுப்பாங்க. சில டைமில் 50வது படம் ஹிட்டாகவும், சில பேருக்கு 50வது படம் ஃப்ளாப் ஆகும். பட் தனுஷ் வந்து அவருடைய 50வது ஃபிலிமை அவரே டைரக்ட் பண்ணுறாரு. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அவர் வச்சிருக்கிற ஸ்கிரிப்ட் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா அவரோட 50வது படம் இந்த ராயனாக இருக்கணும் அப்படின்னு அந்த முடிவு எடுத்திருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இது வரைக்கும் அந்த படத்தில் ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸ், சாங்ஸ் அண்ட் ட்ரைலர். முக்கியமாக சொல்லணும், வேறு லெவலான ஒரு ட்ரைலர் ராயன் படத்துக்கு டீம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ராயன் படத்துக்கு. ஏன்னா என்னதான் ஒரு ஹீரோவோட 50வது படம்னு தாண்டி ஒரு டைரக்டராக தனுஷ் வந்து சூப்பராக ஒரு ஃபிலிம் எடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாண்டி அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபீல் குட் ஃபிலிம் வந்து தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஸ்லோ ஃபீல் குட் ட்ராமா ஃபிலிமாக அந்த பாண்டி இருக்கும், பாண்டி இருக்கும். அந்த போர்ஷனில் வர தனுஷோட கேரக்டர், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அந்த படத்தில் சூப்பராக இருக்கும். டைரக்ஷன் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிமை எப்படி எடுக்கணும்னு ரொம்ப சூப்பராகவே எடுத்துருப்பார் தனுஷ். அப்படியே கட் பண்ணால் சில வருஷத்துக்கு அப்புறம் ஃபீல் குட் ட்ராமா டு க்ரைம் கேங்ஸ்டர் ஆக்ஷன் மூவி. ஸோ இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 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 டைரக்டர் ஒரு புது படம் பண்ணுறாருன்னா அவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணார், என்ன ஜானரில் பண்ணார் அப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்ப்போமே. ஸோ ஒரு தனுஷ் டைரக்டராக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் a feel good drama film. Now he directed a crime gangster action film. இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எத்தனை பேர் ராயன் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க? அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பீங்களா, இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு போய் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் எத்தனை பேர் இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஏ சென்சார் போட்டிருக்காங்க, ஏ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் வடச்சென்னைக்கு அப்புறம் ஒரு தனுஷோட படத்துக்கு வந்து ஏ சென்சார் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு தனுஷ்க்கு வந்து செம்ம கட்ஸு. ஏன்னா ஒரு 50வது படம் பெரிய ரீச், பெரிய ஹிட் ஆகணும்னா அந்த படத்துக்கு மேக்ஸிமம் யூஏ அப்படின்னு தான் வாங்குவாங்க. ஏன்னா அப்போ தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றது வரும். ஏ சென்சார் ஃபிலிமுக்கு மேக்ஸிமம் ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் கிடைக்காது, ஃபேமிலி ஆடியன்ஸும் வர மாட்டாங்க நான் பார்த்த வரைக்குமே. ஸோ ஏ சென்சாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு
என் படம் முழுசாக வேணும், எந்த கட்ஸோ இல்லாமல் அப்படின்னு கட்ஸோடு இறங்கின தனுஷ்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அண்டு அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து இந்த கொஞ்ச நாள் தான் 4-5 days இருக்குன்னு நினைக்கிறேன். 26th இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ராயன் ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக நடிப்பு அசுரன் அண்ட் நடிப்பு அரக்கன், இவங்க 2 பேருக்கு மத்தியில் நடக்கிற ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்க போதுன்னுட்டு தியேட்டரில் பார்க்க நிறையா பேர் வெயிட்டிங். அதில் நானும் ஒருத்தன். எங்கள் ஊரில் வந்து இது வரைக்கும் எந்த புக்கிங்ஸும் ஓப்பன் பண்ணல. ஸோ இப்போ தான் தமிழ்நாட்டிலே ஓப்பன் ஆகுது சில தியேட்டர்ஸில். ஸோ நாங்கள் இருக்கிறது ஆந்திரான்றதுனால இன்னும் புக்கிங்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல. பட் தியேட்டரை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், எங்கள் ஊரில் பழனி தியேட்டர் அந்த தியேட்டர் பழனி தியேட்டரு. ஸோ அந்த தியேட்டரில் தான் இந்த படம் போட போகிறாங்க. ஒரு 1.5 year பேக் வந்து அந்த தியேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து 2K DTS மட்டும்தான். இப்போது ரீமாடல் அதெல்லாம் பண்ணி பழனி பிக்சர் பிளாசா அப்படின்னு பேர் மாற்றி 4K டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோட அந்த தியேட்டரை கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஐ மீன் தியேட்டரே நியூ ஓப்பன் பண்ண போகிறாங்க. தனுஷ் படத்துக்கு தான் அந்த தியேட்டர் ஓப்பன் ஆக போகுது. தனுஷோடைய ராயன் அந்த தியேட்டரில் முத படமாக ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. செம்ம ஈகராக வெயிட் பண்ணுறேன் நான் அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கு. ஏன்னா நான் சின்ன வயசில் முத பார்த்த தியேட்டர் அதுதான். ஸோ பல வருஷங்கள் கழித்து திருப்பி நான் அந்த தியேட்டருக்கு போக போகிறேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரெண்டு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று வட சென்னை, இன்னொன்று வந்து ராயன். ஏன்னா வட சென்னை வந்து நான் வந்து வச்சிருந்த ஒரு படம் தான். மை சினிமா கலெக்ஷனில் எப்படியாச்சும் வட சென்னை படத்தை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் வச்சுருந்த ஒரு லிஸ்ட்டு. ஸோ வட சென்னை படத்தை பற்றி நான் கவர் பண்ணிட்டேன். அண்டு அதை தாண்டி ராயன் படத்தை பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதுவும் சேர்த்து பேசிட்டேன். வட சென்னை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் பார்க்காதவங்க யாரும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அண்ட் ராயன் அது உங்களோட விருப்பம், போகிறதும் போகாமல் இருக்கிறதும். அண்ட் அவ்வளோதான். கூடிய சீக்கிரம் தனுஷோடைய பர்த்டேவும் வருது. ஸோ நம்ம சார்பாக அவருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார். தனுஷ் அண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசு நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்தது. ஸோ ஒரு ஆக்டராக இருந்து லிரிசிஸ்டாக, சிங்கராக, ப்ரொடியூசராக, இப்போ டைரக்டராக அவரோட வளர்ச்சியிலேருந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தமிழில் ஆரம்பித்து ஹிந்தியில் நடித்தார். அப்புறம் இங்கிலீஷில் த கிரே மேன் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார். ஸோ ரொம்ப சூப்பர், ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம தனுஷ் அண்ணா நினச்சி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுஷ் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ராயன் படத்துக்காக நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வட சென்னை படத்தை இது இருக்க தியேட்டரில் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நான் ஏதாச்சும் தப்பாக பேசுகிறேன்னா, இல்லைன்னா இன்னும் நான் பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால நான் எல்லா வீடியோலையும் உங்கள் ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும், திருத்திக்க முடியும். அண்ட் மை சினிமா கலெக்ஷன் அதோட செகண்ட் வீடியோ இது. ஸோ நெக்ஸ்ட்டு 3rd வீடியோ
நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போடுறேன். எந்த படம் இல்லை எந்த டைரக்டர் நெக்ஸ்ட் எந்த வீடியோ வரணும்னுட்டு நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஓட் போடுங்க எந்த டைரக்டர் எந்த படம்னுட்டு. சரி, அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. மறக்காமல் என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.